சரிகமப சீனியர் சீசன் 4ஓட ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு முடிஞ்சிருக்குது. இதுல நம்ம எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த இந்திரஜித்தோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? அதுக்காக ஜட்ஜஸ் கொடுத்த கமெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்தது? அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். எஸ்பிபி சாரோட மிகப்பெரிய ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். அவரோட பாட்டுகள் தான் அந்த எடுத்து பாடிட்டு இருந்தாரு. முதலாவது பாட்டுமே வந்துட்டு எஸ்பிபி சாரோட பாட்டு தான் வந்துட்டு பாடியிருந்தாரு. அது போலவே ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ ரவுண்ட்லயுமே வந்துட்டு எஸ்பிபி சாரோட பாடலை தான் எடுத்து பாடியிருந்தாரு. என்ன பாடல் அப்படின்னு சொன்னா, "வான் நிலா நிலா அல்ல உன் வாழ்வம் நிலா" என்ற பாட்டை தான் வந்து பாடியிருந்தாரு. அவ்வளவு சூப்பரா பாடியிருந்தாரு. கேட்டுட்டே இருக்கணும் போல தோன்ற அளவுக்கு அவ்வளவு இனிமையாகவே பாடியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். இவர் பாடி முடிச்சதுக்கு அப்புறமாக வந்துட்டு எல்லாருமே எழுந்து நின்று தங்களுடைய பாராட்டுக்களை வந்து கொடுத்திருந்தாங்க. முக்கியமா வந்துட்டு ஸ்ரீனி சார் மற்றும் சாய்ந்தவி மேம் வந்துட்டு எழுந்து நின்று அப்படியே கை தட்டி என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு நம்மளுடைய நடுவர்கள் என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்மளுடைய ஸ்ரீனி சார் சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையா வந்துட்டு குறை சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு இந்த பாட்டுல எதுவுமே இல்லை, ரொம்பவே கஷ்டமான நிறைய சங்கதிகள் இருக்கு, எல்லாமே வந்துட்டு அவ்வளவு ஈஸியா வந்து பாடிட்டேன். எஸ்பிபி சாரோட பாட்டு அப்படின்னு சொன்னாலே உனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி தானேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எந்த ஒரு குறையும் கூற முடியாத அளவுக்கு அவ்வளவு சூப்பராகவே இந்த பாடலை பாடி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அதே போலதான் கார்த்திக் சார் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, நீ சங்கீதம் கத்துக்கிட்டு இருக்கியா இல்லாட்டி நீயாவே பாடுறி அப்படின்னு கேட்டதுக்கு நம்மளுடைய இந்திரஜித் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, எல்லாமே வந்துட்டு கேள்வி ஞானம் தான் சார் அப்படின்ட்டு. உண்மையா திருப்பி ஒருக்கா இந்த லைனை பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அழகான சங்கதி ஒன்று பாடியிருப்பாரு. இதை வந்துட்டு மியூசிக் கத்துக்காமலே நீ பாடுற அப்படின்னு சொன்னா, மியூசிக் உனக்குள்ள இருக்குன்றது அர்த்தம். உண்மையாவே வந்துட்டு ரொம்ப சூப்பரா பாடுற, டாப் 10க்குள்ள வந்துட்டேன்ற மாதிரி நம்மளுடைய கார்த்திக் சாருமே வந்துட்டு நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே போல நம்மளுடைய விபி சார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, ரொம்ப நல்லா பாடுன, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் நீ ஊருக்கு வந்துட்டு இங்க எங்கெல்லாம் சுத்தி பார்த்த, எங்க போகணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்திரஜித் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்துட்டு மெரினா பீச் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அதே மாதிரி எஸ்பிபி சாரோட நினைவிடத்துக்கு போகணும். எனக்கு வழி தெரியல, தெரிஞ்சிருந்தா நான் மெகா ஆடிஷனுக்கு முன்னதுமே வந்துட்டு நான் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே தான் வந்துட்டு ஒரு ட்விஸ்டே இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய கார்த்திக் சார் வந்துட்டு சரிகமபா டீம்கிட்ட வந்துட்டு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு. இந்திரஜித்தை மட்டும் இல்ல, முழு போட்டியாளர்களையுமே போயிட்டு எஸ்பிபி சாரோட நினைவஞ்சலிக்கு போயிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாகவே ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய இந்திரஜித் வந்துட்டு எஸ்பிபி சாரோட நினைவு இடத்துக்கு போனா, அங்க போயிட்டு அவர்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அது மட்டும் இல்லாம அங்க நின்னு ஒரு பாடல் பாடணும். முக்கியமா வந்துட்டு மெகா ஆடிஷன்ல பாடி செலக்ட் ஆயிருக்கக்கூடிய நந்தா எண்ணிலா என்ற பாடலை வந்து பாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்காக தான் வந்து நம்மளுடைய கார்த்திக் நீங்க மட்டுமில்ல எல்லாருமே போயிட்டு எஸ்பிபி சாரோட ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மொத்தத்துல வந்து நம்மளுடைய இந்திரஜித்தோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவர் பாடின அந்த பாடலை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் வந்துட்டு இணைஞ்சு கொள்ளுங்க. அதுலயும் வந்துட்டு முழு காணொளியுமே இருக்குது. இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்காக இந்திரஜித்துக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கப்படுது. இந்திரஜித்தோட இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.